ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த மாபெரும் கிருபையை கொண்டு முஸ்லிம்களாக இந்த தீனுல் இஸ்லாமை ஏற்று இந்த தீனுல் இஸ்லாமை இதன்பால் அமல் செய்து இந்த பூமியில் அல்லாஹை அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை இங்கு உங்களுக்குள் நான் சமர்ப்பிக்க நினைக்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, என்னவென்றால், இந்த மார்க்கம் நிலை நிறுத்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் வரலாற்றில் நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் காலம் கடந்து, தலைமுறை கடந்து, தசாப்தங்கள் கடந்து இந்த மார்க்கம் நிலை நிற்கிறது என்றால் அதற்கு மிக அல் அகீதா, கொள்கை. இந்த கொள்கை என்ற இந்த ஒற்றை வார்த்தை, இந்த கொள்கை என்ற இந்த ஒற்றை வார்த்தை தசாப்தங்களாக, தலைமுறை தலைமுறையாக இந்த கொள்கை என்ற இந்த ஒற்றை வார்த்தையை கொண்டு இஸ்லாம், இந்த மார்க்கம் நிலைநிறுத்தப்படுகிறது. எந்த அளவிற்கு என்றால், இந்த கொள்கை தான் ஒரு முஸ்லிமின் ஆணிவேர். எதற்காக சொல்கிறோம் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்திலே நான் ஒப்புமை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன ஒப்புமை என்றால், நம் காலத்தில் நீங்கள் பாருங்கள், சித்தாந்தம், கொள்கைகள், அதாவது சொல்ல போனால் இன்று உலகில் பல சிந்தனைகள் இருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், பல சிந்தனைகள் இருக்கின்றன. ஒரு தலைமுறையில் கோலோச்சின ஒரு சிந்தனை, அடுத்த தலைமுறை அப்படி ஒரு சிந்தனை என்பதே இல்லை. அது வெறும் ஒரு ஏமாற்று வேலை. ஒரு சிந்தனையில் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம், அல்லது ஒரு தத்துவத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அல்லது ஒரு தத்துவத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கையை அடுத்த தலைமுறை இப்போது வந்து இந்த கொள்கை எல்லாம் ஏமாற்று வேலை என்று சொல்கிறார்கள். இப்படி எல்லா காலமும் ஒரு கொள்கை உயர்த்தப்பட்டதென்றால் அடுத்த தலைமுறை அதே அந்த கொள்கையை விமர்சிப்பவர்கள் வர செய்வார்கள். இப்படி எல்லா காலமும் ஒரு தத்துவம் மக்களுக்கு மத்தியிலே முடிவு செய்யப்பட்டு தத்துவம் என்று ஏற்றப்பட்டது என்றால் அடுத்த தலைமுறை வருவார்கள், அடுத்த இளம் தலைமுறை வருவார்கள். அந்த மக்கள் அந்த தலைமுறையை என்ன செய்வார்கள்? விமர்சனம் செய்வார்கள். அந்த கொள்கையை விமர்சனம் செய்வார்கள், அந்த சித்தாந்தத்தை விமர்சனம் செய்வார்கள். இதுதான் வரலாறு. எந்த கொள்கை, எந்த சித்தாந்தம் என்று பேசி பேசி 50, 60, 70 ஆண்டு காலம் ஆட்சி செய்யப்பட்டதோ நம் கண் முன்னால் பார்க்கிறோம். எந்த கொள்கை, எந்த சித்தாந்தம் என்றுதான் அதுதான் ஆட்சி செய்கிறது என்று சொன்னார்களோ, இன்று அந்த கொள்கை இல்லாமலாகிவிட்டது. அந்த சித்தாந்தத்தின் பால் இல்லாமல், எதுவும் இல்லாமல், அல்லது வேற எதையோ வைத்து, அது எப்படியோ ஏதோ ஒரு முறையினால் அந்த சித்தாந்தம் இன்று வீழ்த்தப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கு நாம் புரிய வேண்டிய விஷயம் ஒன்றுதான்.
என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட நமக்கெல்லாம் ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த கொள்கையை தான் மானுடத்திற்கான கொள்கை. இந்த கொள்கை தான் மனித அடிப்படைக்கும் மனித வாழ்விற்கு நியமத்திற்கும் மனித நன்மைக்கும் மானுடத்தின் மீட்சிற்கும் மானுடத்தின் நன்மைக்கும் ஒரு கொள்கை என்று இருந்தால் அது இஸ்லாமிய கொள்கை. இதை முதலில் மனதில் ஆழமாக சிந்தியுங்கள், மனதில் ஆழமாக வையுங்கள். ஏன் என்ற பிரச்சனை என்றால், முஸ்லிம் அல்லாத நாடுகளில் வாழ்வதினால் முஸ்லிம்கள் அல்லாத நாடுகளில் வாழ்வதினால் ஏதோ கொள்கை என்றால் முஸ்லிம்களே இஸ்லாம் அல்லாத ஒரு கொள்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் என்று இருக்கிறார்கள். அது திராவிடமாக இருக்கட்டும், அல்லது கம்யூனிசமாக இருக்கட்டும், மார்க்சிசமாக இருக்கட்டும், சோசியலிசமாக இருக்கட்டும், எந்த கொள்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாமிய கொள்கையை விட நிலைநிறுத்தப்பட்ட ஒரு கொள்கை, மானுடத்திற்கு வெற்றியை தந்த ஒரு கொள்கை இல்லை இல்லை. திரும்பி பாருங்கள், வரலாற்றை திரும்பி பாருங்கள். எந்த ஒரு கொள்கையும் மேலிடாமல் இல்லை, அந்த கொள்கை அடுத்த தலைமுறையினால் வீழ்த்தப்படுவது. எந்த ஒரு சித்தாந்தமும் மேலிடுவதாக இல்லை, அது அடுத்த தலைமுறையினால் காணாமலாக்கப்படுவது. ஆனால் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம், வானின்றி தூண் படைத்த, வானின்றி தூண் படைத்த, தூணின்றி வான் படைத்த அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த கொள்கை நமக்கான கொள்கை. அது என்ன கொள்கை? தௌஹீத். தௌஹீத், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை மட்டுமே உரித்தாக்க வேண்டும். அதில் மட்டுமா? அதில் மட்டுமா? இல்லை, அதில் மட்டும் இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, எதில் மட்டும் தெரியுமா? நம் வாழ்வியலில், நம்முடைய வாழ்வியலில், நம் வாழ்விய போராட்டங்களில், நம் வாழ்வியல் விஷயங்களில் எல்லாவற்றிலும் பின்னி பிணைந்திருக்கிறது இந்த கொள்கை. இன்றெல்லாம் பார்க்கிறோம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. ஆட்சி மாறினால் குற்றங்கள் குறையும், ஆட்சி மாறினால் குற்றங்கள் குறையும், கட்சிகள் மாறினால் குற்றங்கள் குறையும் என்று நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆம், மார்க்க அடிப்படையில் மார்க்க தண்டனைகளை மக்களுக்கு மத்தியில் நிலைநிறுத்தினால் நிச்சயம் நன்மை இருக்கிறது. அதில் யாரும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தும் பொழுது கயவர்கள் அஞ்சுவார்கள், குற்றம் செய்ய துணிய மாட்டார்கள், குற்றம் செய்ய பயப்படுவார்கள். ஆனால் அது மட்டும் தீர்வல்ல, தண்டனைகளை வைத்து மட்டும் தீர்வல்ல. நபி அவர்கள் தண்டனையை காட்டி மட்டும்தான் சீர்திருத்தம் செய்தார்களா? நபி அவர்கள் தண்டனையை காட்டி மட்டும்தான் சீர்திருத்தம் செய்தார்களா? அல்லது ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்தின் நாடி துடிப்பின் கொள்கையை மாற்றினார்களா? கொள்கையை மாற்றினார்கள். கொள்கையை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்தார்கள். அந்த கொள்கை மாறாமல், அந்த கொள்கையை மாற்றாமல், அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், அந்த கொள்கையை நம் மனதுக்குள் மாற்றிக்கொள்ளாமல் மாற்றம் ஏற்பட போவதில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் சூரத்துர் ரஅதிலே, இத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, ஆனால் இன்று அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். சூரத்துர் ரஅதிலே 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். என்ன அர்த்தம்? இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை, அந்த கூட்டம் தங்களையே சீர் செய்து, தங்களையே சீர்திருத்தி, தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை, அல்லது தங்களை மாற்றிக்கொள்ளும் வரை அல்லாஹ் அந்த கூட்டத்தை மாற்ற மாட்டான். எப்படி? ஒரு கூட்டம் தன்னை சீர்திருத்தி, தன்னை நேர்வழிப்படுத்திக் கொள்ளும் வரை அல்லாஹ் அந்த கூட்டத்தை மாற்ற மாட்டான். இந்த வசனம் என்ன பதில் சொல்கிறது? இந்த வசனம் என்ன கருத்தை நமக்கு பேசுகிறது? இந்த வசனம் என்ன கருத்தை பேசுகிறது தெரியுமா? தனி மனித ஒழுக்கத்தை பேசுகிறது, தனி மனித சீர்திருத்தத்தை பேசுகிறது, தனி மனித சீர்திருத்தத்தை பேசுகிறது. ஏனெனில் அந்த மனிதன் சரியாகினால் அவன் மனைவி, அவன் மனைவி சரியானால் அவன் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் சரியாகினால் அந்த குடும்பம் சரியானால், அந்த குடும்பம் சரியானால் அக்கம் பக்கத்தினர், அந்த அக்கம் பக்கத்தினர் சரியானால் ஒரு சமூகம். இப்படித்தான் அல்லாஹ்வின் அடியார்களே நன்மையை, இப்படித்தான் மாற்றத்தை நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினது கொள்கையின் மாற்றத்தினால். இந்த கொள்கை இன்று எங்கே?
இந்த கொள்கை இன்று எங்கு இருக்கிறது? எங்கு தேட வேண்டியதாக இருக்கிறது. இந்த கொள்கை இன்று தேட வேண்டியதாக இருக்கிறது. நம் கொள்கை, நமக்கான கொள்கை அல்லாஹ் சிறப்பாக இறக்கி அருள் இருக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த கொள்கையை படிக்கிறோமா? ஆனால் திராவிடம் என்று சொன்னால் அந்த நூல்களை வாங்கி படிப்பதற்கு தயங்குவதில்லை முஸ்லிம்கள். அப்படி என்ன உங்களை அந்த கொள்கைகள் ஈர்த்து விட்டன? ஹராம், ஹராம், ஹராம். அல்லாஹ் இந்த கொள்கையை விட இந்த சித்தாந்தம் சரி என்று மனதால் ஒரு ஏற்றுக்கொண்டால் அது குஃப்ர், இறை நிராகரிப்பு. இது வெறும் திராவிடம் என்ற ஒரு கொள்கைக்காக அல்ல, இஸ்லாம் அல்லாத எந்த கொள்கையாக இருக்கட்டும் அந்த கொள்கைக்கு இதுதான் நிலைமை. எந்த கொள்கையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட கொள்கையாக இருக்கட்டும், பணக்காரர்களை கெட்டவர்களாக காட்டி ஏழைகளுக்கு, நடுத்தரத்துக்கும் ஏழைகளுக்கும் நாம் விடியலை தர வேண்டும் என்று வரக்கூடிய இந்த பொய்யான மார்க்சிசமாக இருக்கட்டும், கம்யூனிசமாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தரக்கூடிய பதில், நீதமான பதில் இஸ்லாத்தில் இருக்கிறது. யாராவது எங்கேயாவது படித்திருக்கிறீர்களா? யாராவது எங்கேயாவது அதை செய்யமடித்திருக்கிறீர்களா? அல்லாஹ் பணக்காரர்களை வைத்திருக்கிறான், ஏழைகளை வைத்திருக்கிறான். பணக்காரர்களுக்கு ஒரு, ஏழைகளுக்கு ஒரு சோதனை என்றால் பணக்காரனுக்கு ஒரு சோதனை. ஹராமாக ஹலாலாக சம்பாதித்தானா? வட்டி இல்லாமல் சம்பாதித்தானா? நாளை இந்த பணத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே, இந்த பணத்தின் மூலமாக அவன் அநீதி செய்யாமல் இருக்க வேண்டுமே என்ற சோதனை. அவர் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது பிரச்சனை இல்லை, நாளை அதற்கு கேள்வி இருக்கிறது. இதை எப்போது நிலைநிறுத்த போகிறோம்? பணக்காரர்களை கெட்டவர்களாக, ஏன் சஹாபாக்கள் பணக்காரர்கள் இல்லையா? சஹாபாக்கள் பணக்காரர்கள் இல்லையா? அல்லாஹ்வின் அடியார்களே, பொருளாதாரத்தை கொண்டு ஒரு சித்தாந்தமா, பொருளாதார விஷயங்களை கொண்டு தத்துவமா? அந்த பொருளாதாரம் இந்த துனியாவை வேண்டாம் என்று சொல்லுவான் தானே முஸ்லிம். எங்களுக்கு வேண்டியது மறுமை, மறுமை எங்களுடைய பயணம், மறுமையை நோக்கிய பயணம், எங்களுடைய பயணம் மறுமையை நோக்கிய பயணம் என்று இருப்பவர்களுக்கு பூமியில் சில பேர் பணக்காரராக இருப்பார், சில பேர் ஏழையாக இருப்பார். ஏன், உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் சிறு வயதில் யாரை ஏழையாக பார்த்தீர்களோ அவர் இன்று பணக்காரராக இல்லையா? நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. நீங்கள் சிறு வயதில் யாரை பணக்காரராக பார்த்தீர்களோ, எப்படி வாழ்ந்தாரு மனுஷன், இன்னைக்கு இப்படி ஆயிட்டார் அப்படின்ற நிலைமை உங்களிடம் இல்லையா? இதெல்லாம் எதை காட்டுகிறது? இது காலச்சுவடு, இது சுழன்று கொண்டே இருக்கும். இதில் ஒரு கொள்கை கடைசியில் எங்கு வரும்? இஸ்லாமிய கொள்கையை நீர்த்து போக செய்வது, மார்க்க கொள்கையை நீர்த்து போக செய்வது. அதுவே மார்க்கம் அப்படி அல்ல. இந்த பணத்தை, இந்த செலவை, இந்த செல்வத்தை வைத்திருப்பவன் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஏழைகள் என்று மனிதர்கள் கொடுக்காமல் இருந்தால் அதற்கு யாரை குறை சொல்வது? அல்லாஹ்வுடைய இந்த மாபெரும் சட்டமான இந்த ஜகாத் ஏழைகளின் பசியை அடைக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, எத்தனை பேர் ஜகாத்தை கொடுக்கின்றோம்? எத்தனை பேர்? ஆனால் தீர்வை கம்யூனிசத்தில் தேடிக்கொண்டிருக்கிறான். ஏழை இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, பட்டினி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் வானிலிருந்து இறக்கப்பட்டது. அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் ஏற்றுவது எக்காலத்திலும் ஒரு நிரந்தரமான ஒரு சித்தாந்த தீர்வாக இருக்க முடியாது. மனிதன் வாழ்வியல் தீர்வுக்காக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதன் உருவாக்கினது, மனிதன் அவனவர்களுக்குள் தலைமுறையாக ஒன்றுமில்லை. சற்று எடுத்து போய் பாருங்கள், வரலாற்றில் இந்த பூமியின் தொடக்கத்தில் இருந்து இன்று வரை எத்துணை சித்தாந்தங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ஏதோ நாம் இந்த ஒரு 50 வருடம் வாழ்வதினால் நம் 50 வருடத்தில் எந்த சித்தாந்தமோ அதை பெருசாக நினைக்கிறோம். இல்லை, அத்துணை சித்தாந்தமும் அத்துணை தத்துவங்களும் வந்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு மார்க்க, ஒரே ஒரு கொள்கையை மட்டும் யாராலும் அடிக்க முடியவில்லை என்றால் அது இஸ்லாமிய கொள்கை. அந்த கொள்கையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அனைத்தையும் வைத்துவிட்டு எங்கே அல்லாஹ்வின் அடியார்களே தேடுகிறோம்? எல்லாவற்றையும் நமக்கே வைத்துக் கொண்டு நம்மிடமே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பொருளாதாரத்திற்கு தீர்வா அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன். பொருளாதாரத்துக்கு தீர்வா அல்லாஹ் சொல்கிறான், மார்க்க விஷயங்களின் தீர்வா, எல்லாவற்றுக்கும் தீர்வை இந்த மார்க்கம் வழங்குகிறது. ஆனால் எத்தனை பேர் தேடுகிறோம்? எத்தனை பேர் அதை தேடுகிறோம்? அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே பாதுகாப்பானாக. கொள்கையை பாதுகாக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه أشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், பூமி இந்த துனியாவிலே ஊறி 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 இந்த துனியா தான் எனக்கு வேண்டும் என்பதனால் எல்லாவற்றையும் மறந்தவனாக எனக்கு வாழ்கிறான் முஸ்லிம். உண்மையில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் இந்த கொள்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கொள்கையை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ துனியாவை, அவருடைய துனியாவின் சொத்தை மார்க்கம் எழுதி கேட்கின்றது போல் ஒரு எண்ணம் மனதுக்குள் உருவாகிறது. அப்படி அந்த எண்ணம் உருவாகுவதினால் ஷைத்தான் அந்த எண்ணத்தை போடுவதினால் அந்த கொள்கையை கற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. ஒரு பக்கம் அந்த கொள்கையை கற்றுத் தருவதற்கு நாம் தயாராக இல்லை என்றாலும், அந்த கொள்கையை கற்றுத் தருவதற்கும் பெறுவதற்கும் தயார் இல்லை என்றால் கற்றுத் தருவதற்கும் இன்று பள்ளிகள் இல்லை. அந்த கொள்கைக்கு நேர்மாற்றமாக, அந்த கொள்கைக்கு முற்றிலும் நேர்மாற்றமாக, தௌஹீதிற்கு நேர்மாற்றமாக ஷிர்க், சுன்னாவிற்கு நேர்மாற்றமாக பித்ஆ, சத்தியத்திற்கு நேர்மாற்றமாக ஹராம்கள், வட்டி, லஞ்சம், லாவண்யம், எல்லா இடத்திலும் இதுதான் நடக்கின்றது. தீர்வை இஸ்லாம் அல்லாத விஷயத்தில் தீர்வை தேடுகிறான். ஒரு ஆட்சியாளர், புது ஆட்சியாளர் வந்துவிட்டார், அவர் ஏதாவது செய்து விட்டால் மக்களில் குற்றங்கள் குறையும். எப்படி குறையும்? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். தன்னை மாற்றிக் கொள்ளாதவரை, தன்னை நாமே சீர்திருத்திக் கொள்ளும் வரை அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டான் என்ற அல்லாஹ்வுடைய வாக்கு. ஏன் எப்படி மாற்றாமல் இருக்கிறோம்? ஹவா நஃப்ஸ், இந்த துனியா என்று துனியாவின் பின்னால் சென்றால் கொள்கையை மறந்து விடுவோம். எந்த அளவிற்கு என்றால், முஸ்லிம் அல்லாதவர்கள், கவனியுங்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுக்கும் கொள்கை இல்லை, உங்களுக்கு ஐவேளை தொழ வேண்டும். என்னது? ஐவேளை தொழ வேண்டும், இதுதானே நீங்க செய்வீர்கள், நமாஸ் செய்வீர்கள். சுப்ஹானல்லாஹ், இது உண்மையா? பொருளாதாரத்திலிருந்து, வாழ்வியல் முறையிலிருந்து, வாழ்வியல் நெறியிலிருந்து, ஒழுக்கத்திலிருந்து, எல்லாவற்றிலும் ஆ முதல் அக்கு வரை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் கொள்கை பெட்டகத்தை வைத்துள்ள ஒரு சமூகம் நாம். எடுத்து படிக்க ஆள் இல்லை, எடுத்து சிந்திக்க ஆள் இல்லை. ஆனால் அதுவே அந்த கொள்கை, இந்த கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ், திராவிடம், தமிழ் தேசியம், அது இது கம்யூனிசம், சோசியலிசம், இதெல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாம் முட்டாள். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் முட்டாள். எதனால் உலமாக்கள் ஏன் முட்டாள் என்று சொல்கிறார்கள்? காரணத்தை சொல்கிறேன், கேளுங்கள். இந்த கொள்கைகள் எல்லாம் என்ன தீர்வை தரப்போகிறது? இந்த கொள்கைகள் மானுடத்திற்கு தீர்வை தரப்போகிறது என்று சொல்கிறது. இஸ்லாம் தராத ஒரு தீர்வை எந்த கொள்கை தர முடியும்? தயார். உங்கள் கேள்விக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயார். இஸ்லாத்தில் இந்த விஷயத்தில் தீர்வு இல்லை என்பதை எனக்கு நீங்கள் காமியுங்கள். என்னிடம் மட்டுமல்ல, கல்வியை படித்த அறிஞர்களிடம், மார்க்க கல்வியை ஒழுங்காக படித்த அறிஞர்களிடம் வந்து கேளுங்கள், இதற்கு இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறதா என்று கேளுங்கள். அப்படிப்பட்ட உன்னத கொள்கையை பெட்டகத்தை வைத்திருக்கக்கூடிய நாம் இன்று கொள்கை இல்லாத மனிதர்களாக திரும்புகிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இது தௌஹீதிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளம் சரியாக வேண்டும் என்றால் கொள்கை சரியாக வேண்டும். கொள்கை சரியாக வேண்டும் என்றால் தௌஹீத் நிலைநிறுத்த வேண்டும். தௌஹீதிற்கு பின்பு சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பித்அத் இல்லாத வாழ்க்கை. இந்த கொள்கைகள் உங்களை நெறிப்படுத்தும். லஞ்ச லாவண்யம் இல்லாமல் உங்களை பாதுகாக்கும். ஏனெனில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள். கொள்கை உறுதியானால் என்ன உறுதியாகும் என்று சொல்கிறார்கள் தெரியுமா உலமாக்கள்? உங்கள் வாழ்வியல் நெறியில் அல்லாஹ் உங்களை எப்போதும் பார்க்கிறான். அல்லாஹ் உங்களை எப்போதும் பார்க்கிறான் என்ற அந்த எண்ணம் ஒரு முஃமினுக்கு அவன் மனதில் ஊடுருவும் பொழுது, இடை போடும் போது அவன் திருடப் போகிறான் என்றால் அல்லாஹ்விற்கு பயப்படுவான். தனிமையில் ஒரு பெண்ணுடன் தவறான முறையில் நடந்து கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தாலும் அவன் அதை விட்டு துச்சமென தூக்கி எறிவான். யாரது? முஃமின். ஒரு பெண்ணுடன் தனிமையில் இருந்து தவறுகளை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கியும் அதை துச்சமாக தூக்கி எறிவதென்றால்
அது கல்வியின் மார்க்க கொள்கை படித்த ஒருவனால் தான் முடியும், தக்குவாவை பெற்றவனால் தான் முடியும். இந்த நிலை ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் வந்தால், முஸ்லிமிற்கு மட்டுமல்ல, இந்த நிலை ஒவ்வொரு மானுடத்திற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்தால், எங்கே குற்றம், எங்கே கற்பழிப்பு, எங்கே பிரச்சனைகள், எங்கே திருட்டு, எங்கே கொலை, இதெல்லாம் எங்கே நடக்க போகிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் நம் நாட்டில் இத்துணை கொலை, இத்துணை கொள்ளைகள் பார்க்க முடியவில்லை? இன்ஸ்டாகிராமை தொடர்ந்தால் பார்க்க முடியவில்லை, ரீல்ஸை தொடர்ந்தால் பார்க்க முடியவில்லை, அதை தொடர்ந்தால் இதை எதை தொடர்ந்தாலும் கடப்பாறை எடுத்து ஒரே போடு போடுகிறான். தலையில் போடுகிறான், காலில் போடுகிறான், கல்லை தூக்கி நெஞ்சில் போடுகிறான், குத்தி கிழிக்கிறான், சிறிய பிள்ளைகளை கற்பழிக்கிறார்கள், கயவர்கள், கொடூரர்கள், மிருகங்கள். எங்கே தீர்வு? தீர்வு எங்கே? மார்க்கம், தீன். இரண்டு வழியில், ஒன்று தனி மனித மாற்றத்தின் மூலமாக அந்த கொள்கை, அந்த தக்வா, இன்னொரு முறை தண்டனைகள் மூலமாக. இரண்டு முறையில் தீர்வை தருகிறது மார்க்கம். தனி மனிதன் ஒழுக்கத்தின் மூலமாக இதையும் அல்லாஹ்வின் தூதர் செய்தார்கள். இன்னொரு வழி இருக்கிறது, எதன் மூலமாக? தண்டனையின் மூலமாக. இந்த இரண்டுமே இல்லாமல் தானே தவிக்கிறோம். காஃபிர்களாக இருந்தாலும், காஃபிர்களாக இப்படிப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டாலும் ஒரு முஃமினின் எஞ்சம் இறங்கும். இப்படியா கொல்லப்பட வேண்டும் இந்த மனிதன்? நாம் பார்க்கக்கூடிய வீடியோக்களையும் பார்க்க அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆனால் இப்படிப்பட்ட கொலை கொள்ளைகளில் சில நேரம் சில செய்திகளில் நம் முஸ்லிம் ஆண்கள், முஸ்லிம் பெண்கள் இதை செய்கிறார்கள் என்ற செய்திகள் வரும் பொழுது அதை நம்ப கூட நம்முடைய மனது தயாராகுவதில்லை. யா அல்லாஹ், இது பொய்யாக இருக்கக்கூடாதா? யா அல்லாஹ், இந்த செய்தி பொய்யாக இருக்கக்கூடாதா? இது இவர்களின் அடையாளமாயிற்று, இது நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடாது என்றுதானே நினைக்கிறோம். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தௌஹீதை படியுங்கள், கொள்கையை படியுங்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்காத ஒரு வாழ்க்கை, அல்லாஹ்விற்கு இணை வைக்காத ஒரு வாழ்க்கை, அந்த இணை வைக்க கூடாது என்ற அந்த உறுதி வந்து விட்டது என்றால் அடுத்தது பித்அத். அல்லாஹ்வின் தூதர் செய்யாத செயலை எனது மார்க்கமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இது ரெண்டு வந்து விட்டது என்றால் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் யார் என்றால் இன்னொரு முஸ்லிமினுடைய அவன் நாவிலிருந்தும் அவனுடைய நாவிலிருந்தும் அவன் கையிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றவன் தான் சரியான ஒரு முஸ்லிம். அதாவது என் கை, என் நாவு, இந்த இரண்டிலிருந்தும் சக முஸ்லிம் என்னிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். இந்த கொள்கை உங்கள் மனதில் வையுங்கள். அல்லாஹ்வின், யாரையாவது திட்டுகிறீர்களா? யாரையாவது ஏசி பேசுகிறீர்களா? யாரையாவது அசிங்கமாக திட்டுகிறீர்களா? உங்கள் நாவு இன்னொருவரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. முக்கியமாக பெண்களுக்கு, நம் பெண்களுக்கு, நம் தாய்மார்களுக்கு, நம் சகோதரர்களுக்கு பேசி பேசி என்ன கிடைத்தது? பேசி பேசி பாவச்சுமையை ஏற்றுதான் கிடைத்தது. நம் கையால் இன்னொரு சகோதரன் அடிபடுகிறானா அல்லது தூண்டுதலுக்கு ஆகிறானா? ஹராம். எந்த ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் நாவிலிருந்தும் கையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுகிறானோ, தௌஹீதிற்கு பிறகு, பித்அத் இல்லாத வாழ்க்கைக்கு பிறகு அவன் செய்யக்கூடிய பெரும் நியமத் இந்த விஷயம். அப்படிப்பட்ட பிற முஸ்லிம்களை இருந்து பாதுகாப்பு பெற்ற ஒரு நாவும் கையும் உடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. கொள்கையை பிடித்த சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு போதுமானவன். அல்லாஹ் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவானாக. எந்த கட்சியும் எந்த சித்தாந்தமும் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாது. தனி மனித ஒழுக்கமே இங்கு மாற்றம். தனி மனித ஒழுக்கமும் அதற்கான தண்டனைகளுக்கான தீர்வுகளும், தண்டனைக்கான குற்றங்களுக்கான தண்டனைகளுமே தீர்வு. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஃபத்குருல்லாஹ يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.